நாடு நலம் பெறவே உரப்புலி நாட்டு மக்கள் வாழ்ந்திடவே உரப்புலியில் குடிகொண்ட தெய்வமே அங்காள பரமேஸ்வரியை பணிந்தவர்க்கு சகல நலங்களும் வந்து சேரும், சர்வமங்கலம் உண்டாகும். மலைவளம் தருபவனே, மக்கள் செல்வங்கள் அருள்பவனே, என் குரல் வளம் காப்பவளே, உரப்புலியில் குடிகொண்ட என் தாயே அங்காள பரமேஸ்வரி. எல்லோரும் அங்காள பரமேஸ்வரியிடம் கையேந்துங்கள், அவள் இல்லை என்று சொல்வது இல்லை. உரப்புலியில் குடிகொண்ட அங்காள பரமேஸ்வரியிடம் கையேந்துங்கள், அவள் இல்லை என்று சொல்வது இல்லை. பொறுமையுடன் கேட்டு பாருங்கள், அவர் பொற்பதத்தை மீறுவதில்லை. உரப்புலியில் குடிகொண்ட அங்காள பரமேஸ்வரியிடம் கையேந்துங்கள், அவள் இல்லை என்று சொல்வது இல்லை. இல்லை என்று சொல்லும் மனம் இல்லாதவள், ஈடு இணை இல்லாத கருணை உள்ளவள். இல்லை என்று சொல்லும் மனம் இல்லாதவள், ஈடு இணை இல்லாத கருணை உள்ளவள். உரப்புலி கிராமத்திலே குடிகொண்டவள், உரப்புலி கிராமத்திலே குடிகொண்டவள். என் தாய் அங்காள பரமேஸ்வரியை நம்பி வந்தால் நன்மை சேருமே. எல்லோரும் அங்காள பரமேஸ்வரியிடம் கையேந்துங்கள், அவள் இல்லை என்று சொல்வது இல்லை. தேடுகின்ற நெஞ்சங்களில் குடியிருப்பவள், தேடாத மக்களுக்கு அருள் கொடுப்பவள். தேடுகின்ற உள்ளங்களில் குடியிருப்பவள், தேடாத மக்களுக்கு அருள் கொடுப்பவள். தேடுகின்ற நெஞ்சங்களில் குடியிருப்பவள், தேடாத மக்களுக்கு அருள் கொடுப்பவள். அலைவலங்கள் செல்வங்களை அள்ளி தருபவள், மகிமை சக்தி உள்ள எங்கள் தெய்வம் தானமா. அலை முழுதும் ஆட்சி செய்பவள், அங்காள பரமேஸ்வரியை நம்பி வாருங்கள். அலை முழுதும் ஆட்சி செய்பவள், அங்காள பரமேஸ்வரியை நம்பி நில்லுங்கள். அனைத்து மக்களையுமே காத்து நிற்பவள் என் தாய் அங்காள பரமேஸ்வரி சக்தி வாய்ந்தவள். எல்லோரும் உரப்புலியில் குடிகொண்ட அங்காள பரமேஸ்வரியிடம் கையேந்துங்கள், அவள் இல்லை என்று சொல்வது இல்லை. தேடுகின்ற உள்ளங்களில் குடியிருப்பவள், தேடாத மக்களுக்கு அருள் கொடுப்பவள். தேடுகின்ற உள்ளங்களில் குடியிருப்பவள், தேடாத மக்களுக்கு அருள் கொடுப்பவள். அள்ளப்படும் துன்பங்களை எதிர்த்து வாழ்பவள், எங்களுடைய குலதெய்வம் என் தாயவளே. அல்லப்படும் மாதர்களே அயலாதீர்கள், நம் அங்காள பரமேஸ்வரியை நம்பி வாருங்கள். அல்லப்படும் மாதர்களே அயலாதீர்கள், அங்காள பரமேஸ்வரியை நம்பி வாருங்கள். என் குரல் வளத்தில் குடிகொண்ட என் தாயவளே, என் குரல் வளத்தில் குடிகொண்ட என் தாயவளே. கலைத்துறையை வாழ வைக்கும் அங்காள பரமேஸ்வரியை, எல்லோரும் உரப்புலியில் குடிகொண்ட அங்காள பரமேஸ்வரியிடம் கையேந்துங்கள், அவள் இல்லை என்று சொல்வது இல்லை. பொறுமையுடன் கேட்டு பாருங்கள், அவர் பொற்பது
பரமேஸ்வரியை நம்பி வாருங்கள். சும்மா கிடந்த நிலத்தை கொத்தி சொம்பல் இல்லாமையே நடத்தி அப்படி சும்மா கிடந்த நிலத்தை கொத்தி சொம்பல் இல்லாமையே நடத்தி சும்மா கிடந்த நிலத்தை கொத்தி சொம்பல் இல்லாமையே நடத்தி அம்மா கரைய உதட்டு கட்டி கரும்பு கொள்ளையில் வைக்கா விட்டி சம்பா பயிர பறிச்சு நட்டி தகுந்த மொழி தண்ணி விட்டி நெல்லி விளைஞ்சிருச்சு பரப்பு உள்ள மறைஞ்சிருச்சு காடி விளையன மச்சா நமக்கு கையில் காலந்தா மிச்சம் கையில் காலந்தா மிச்சம் இப்ப காடி விளையத்து பின்னி நமக்கு காலம் இருப்பது பின்னி காலம் இருப்பது பின்னி தமிழ்நாட்டினிலே சிங்கமென வாழ்ந்த மகன் மாமன்னர் மருதீருவே நம்மளின் மக்கள் குறை தீர்த்த மகன் நம் மருதிருவேர் மக்கள் குறை தீர்த்த மகன் தமிழ்நாட்டினிலே சிங்கமென வாழ்ந்தவரா மாமன்னர் மருதீருவே நமது மக்கள் குறை தீர்த்த மகள் நம் மருது பாண்டியர்கள் மக்கள் குறை தீர்த்த மகள் எத்தி செய்யும் வாட்புரைக்கோ முக்குளத்தில் பிறந்த மகள் எத்தி செய்யும் வாட்புரைக்கோ நரிக்குடி முக்குளத்தில் பிறந்த மகள் அஞ்சாத சிங்கேமம்மா அவர்கள் அகம்புடையர் வம்சமம்மா நம் மருதிருவர் அகம்புடையர் வம்சம் அம்மா தங்க தமிழ்நாட்டினிலே சிங்கமென வாழ்ந்தவரா மருதிருவர் மறக்கிடுமா நம்மளுக்கு மக்கள் குறை தீர்த்த மகள் சிவகங்கை சீமை தண்ணி சிங்கப்பூர ஆண்டவரா ஐயா
வந்தம் அம்மா தங்கத்தமிழ் நாட்டிலே சிங்கமென வாழ்ந்தவரா மருதிரிவரை மறந்திடுமோ மனதில் மக்கள் உரை வாழ்த்திடுமோ யாரும் இல்லை தங்கத்தமிழ் நாட்டிலே சிங்கமென வாழ்ந்தவரா மருதிரிவரை மறந்திடுமோ மன்னரில் மக்கள் குறை தீர்த்தவரா நம் மருது பாண்டியர்கள் மக்கள் குறை தீர்த்தவரா நம் மருதிரிவர் மக்கள் குறை தீர்த்தவரா வணக்கம் 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 கட்டி கல்யாண இத்தனை பெரியோருக்கு வணக்கம் வணக்கம் கட்டி கல்யாணத்தை வணக்கம் காதலிலே தோல்வியிட்டு மொட்டை மொட்டை பண்ணி விட்டு கைலாசம் வணக்கம் கோயிதா கோயிதா பொல்லாத வட்டி வாங்க போட்டேன் ஓடி வணக்கம் பொல்லாத வட்டி வா வல்லால கண்டாக்கு கொல்லை கொடிகிற வணக்கமே பொல்லாத வட்டி வாங்க வழியாடி அடி 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 ஓடி வணக்கம் திருச்சன அறியாம புள்ளகுட்டி பெத்தெடுக்க புண்ணியவதிகளுக்கு வணக்கம் நீங்க புரிஞ்ச அறியாமலே புள்ளகுட்டி பெத்தெடுக்க புண்ணியவதிகளுக்கு வணக்கமே பொண்டாட்டிருக்கையில வப்பாட்டி வைத்திருக்க புண்ணியவதிகளுக்கு வணக்கம் அப்படி பொண்டாட்டி சொந்த பொண்டாட்டி சொந்த பொண்டாட்டி 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 இருக்கையில வப்பாட்டி வச்சோரு பப்புன்காரருக்கு வணக்கமே வணக்கமே பொண்டாட்டி இருக்கையில ஐயா பொண்டாட்டி 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 இருக்கையில வப்பாட்டி வைத்திருக்க தமிழ்நாட்டு சொல்ல மோடே வணக்கமே வணக்கமே சங்கே முழங்கு சரி 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 இருக்கட்டும் ரொம்ப சந்தோஷம் வணக்கம் 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 பேரன்பு கொண்ட பெரியவர்களே பெருமதிப்பிற்கு இடநிலைமை தாய்மார்களே தாய் குழந்தைகளே சகோதர சகோதரிகளே இளைஞர்களே கலைஞர்களே வாலிபர்களே குழந்தைகளே நாடு போட்டு நல்லவர்களே ஏடு போட்டு மிளத்தாளர்களே காலைக்கால் சென்று மாலை விடுதலும் ஏழை விவசாய பெருங்குடி மக்களே எங்களுக்கெல்லாம் காவலுக்கு துணையாக வந்திருக்கும் காவல்துறை
உங்கள் எத்தனை பேருக்கு இடது சர்வை இடது நாடக கலை குழுவின் சார்பாக நன்றி கலந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். அப்புறம் லட்சுமணா வாத்தியார நாடகம் ஆரம்பிச்சாச்சு, பப்புனி வெளியில வந்தாச்சு, கூட்டம் கூடியாச்சு, அருமையான கூட்டம். ஆமப்பு வாத்தியார 5000 பேர் இருந்து நாடகத்தை கெடுக்கிற ஊரும் இருக்குது. சரி, 50 பேர் உட்கார்ந்து நாடகத்தை ரசிக்கிற ஊரும் இருக்குது. ஒரு அந்த சைடுல இருக்கவங்களை முன்ன வந்து உட்கார சொல்லுங்க. கொஞ்சம் முன்னாடி வாங்க. நம்ம ஊர் நாடகம் நல்லா உட்காந்து பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை. மழை இல்லை, தண்ணி இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால நாடகம் அருமையான நாடகம், சிறப்பான நாடகம், சிறந்த நடிகர்கள் கொண்டு வந்து ஒவ்வொரு நடிகர்களும் இன்னைக்கு தேர்ந்தெடுத்து அருமையான நாடகம் போட்டாச்சு. இந்த நாடகம் நல்லா இருக்குன்னு கெட்டு போறது யாரு கையிலுக்கு தெரியுமா? இசைக்கலைஞர் நீங்க 4 பேர் நினைக்கலாம், நம்மளை வச்சுதான் நாடகத்தை கொண்டு நீங்க நினைக்கலாம். அதே மாதிரி இந்த வேஷம் போட்டு நடிக்கிற 5 பேர் நாங்க நினைக்கலாம், நம்மளை வச்சுதான் இந்த நாடகத்தை கொண்டு நாங்க 5 பேர் நினைக்கலாம். சரி மாப்பிள்ள, ஆக மொத்தத்துல நீங்க நினைக்கிறது தவறு, நாங்க நினைக்கிறது தவறு. இந்த நாடகம் நல்லா இருக்கிறது கெட்டு போறது யாரு கையிலனா அவர் கையில தான். எப்படி சொல்றீங்க? மைச்செட்டு நல்லா இருந்தா மட்டும்தான் பல்ல இழுத்துக்கிட்டு தான் கிடப்பேன் மாப்பிள்ள. நம்ம மைச்செட்டை பத்தி நமக்கு தெரியுமில்ல? தெரியும். நாடகம் நம்ம ஊரு, நாடகம் உண்மையிலேயே நம்ம நாடகம். ஆமாயா. ஊர் யாரு? ஊரு நம்ம ஊரியா. நம்ம ஒரு நாடகம் யார் நாடகம்? நம்ம நாடகம்யா. மைச்செட்டு யார்? மைச்செட்டு நம்ம மைச்செட்டு. இது எல்லாமே நம்ம இதுதான். இடம் என்னடே நம்ம இல்லடா. இந்த இடத்துக்கு சிறப்பு உண்டாக்கி நம்ம ஊர் நாடகத்தை பத்தி இந்த வட்டாரமே பேச்சா பேசணும். இந்த சாமிக்கு இந்த நாடகம் நடத்துறாங்க, அருமையான நாடகம். அங்காள பரமேஸ்வரி கோயிலுக்கு அப்படி ஒரு நாடகம், அப்படி ஒரு நாடகம்யா அப்படின்னு சொல்லணும். நாடாமா போட்டாங்க. என்ன நாடகம்? பப்புனுக்காரனு முகரையும் ஆலையும். சரி, பப்புனுக்காரன் அப்படின்னா ஆடுறவனுக்கார முகரைய பாருங்களேன், அப்படியே குரங்கு மாதிரி. இங்கிட்டு பாருங்க, திரும்பி பாருங்க. ஆமா அத்த இங்கிட்டு இப்படி வந்து உட்கார்ந்துருக்கலாம்ல, ரொம்ப தூரத்துல ஏத்த அங்கிட்டே உட்கார்ந்துருக்கியா? ஏய், நம்ம ஊர் நாடகம் வேற ஒண்ணுமில்ல மாப்ள. அந்தமான் போயிருக்கியா? அங்க குட்டி குட்டி தீவா இருக்கும் பாரு, அந்த மாதிரி பூரா ஒரு சனங்க ஒரு ஆளுக நம்ம ஆளுக பூரா ஒண்ணா உட்கார்ந்து கிட்டத்துல உட்கார்ந்து பார்க்க வேண்டியது தானே. வீரசோழ சந்தையில காய்கறி கூறு அடுக்கி வச்சிருப்பாங்களா, அந்த அங்கனை திணி. ஆமா, ரொம்ப வாத்தியார என்னத்ததே இந்த சபையில நம்ம ஊர் மேடையில 5000 பேர் ஆம்பளை உட்கார்ந்து நாடகம் பார்க்கட்டு சபை நிரக்காது. 10,000 பேர் உட்கார்ந்து இந்த பொட்டல் கொள்ளாம நாடகம் பார்க்கட்டு சபை நிரக்கவே நிரக்காது. சபை நிரக்கணும்னா யாரை வச்சு தெரியுமா? யார் மாப்ள? ஆம்பளையில வச்சு எங்கேயுமே கிடையாது. சபை நிரக்கணும்னா பெண்கள் வேணும். பெண்கள் இல்லாத சபை எங்கேயுமே நிரக்கவே நிரக்காது. ஆமாங்க. நம்ம ஊர் மேடையில எத்தனை பேர் ஆம்பளை உட்கார்ந்துருந்தாலும் தாய்மார் உட்கார்ந்துருக்கா பத்தியா? தாய்மார்கள் நம்ம நாடக மேடை மட்டுமல்ல, எந்த ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும், கல்யாணமா காது குத்தம் நல்லதை கட்ட எந்த இடமா இருந்தாலும் பெண்கள் இல்லாத இடம் எந்த இடமே சபை நிறைவேற. ஆமாயா, இன்னைக்கு ஊர்ல மாடு. அதனால அருமையான நாடகம், சிறப்பான நாடகம், சிறந்த நடிகர்கள் கொண்டு ஒவ்வொரு நடிகர்களும் தேர்ந்தெடுத்து அருமையான நாடகம் போட்டாச்சு. இந்த நாடகத்தை பேர் வாங்கி நாடக அமைப்பாளருக்கு கொடுத்துட்டு போகணும். அருமையான நாடகம் அப்படின்னு நம்ம நாடகத்தை பத்தி இந்த வட்டாரமே பேச்சா பேசணும். நம்ம பேச்ச தவிர வேற யாரு பேச்சும் பேசப்படாது. நம்ம வந்திருக்க அப்படின்னா இந்த மேடையில மிதிச்சாச்சுன்னா வேஷம் போட்டு நான் வெளியில வரும்போது நம்ம ஊர் மேடை மட்டும் இல்ல, எந்த ஊர் மேடையா இருந்தாலும் நான் வேஷம் போட்டு வெளியில போயிட்டேன்னா அடுத்த வருஷம் வேற எந்த கோமாளியும் வரவிடப்படாது. அதைத்தான் போன வருஷம் நம்மளே வந்து இந்த வருஷம் நீ தான் வந்திருக்கா அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல போகணும். என்ன இது வந்து போராம குணத்துல சொல்லல, இது வந்து 2 அர்த்தம் இருக்குது. எப்படின்னா மனசுல மக்களுடைய மனசுல இடம் பிடிச்சு வருஷம் நம்மளே போகணும் அப்படிங்கிற இடத்தை பிடிக்கணும். அப்படின்னா நம்ம தொழில் செய்யணும். தொழில் செய்து வந்திருக்கிறார். ஆமையா, அருமையான நாடகம், சிறப்பான நாடகம், சிறந்த நடிகர்கள் வந்து ஒவ்வொரு நடிகரும் அருமையான நடிகர்கள் தேர்ந்தெடுத்து நம்ம கிராமத்தில் போட்டாச்சு. அதனால சிறப்பு உண்டாக்கணும். அதனால உண்மையிலேயே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கியா? ஆமையா, ஒரு சில இடங்களுக்கு போனோம்னா ஏன்டா அந்த ஊருக்கு நாடகத்துக்கு கடுப்புல தொழில் பண்ணுவோம். ஆமா, எங்க ஆத்தா வள்ளியாத்தா வந்துருச்சா? எங்கன்னு உட்காந்துருக்க வள்ளியம்மா? அம்மா வந்துருச்சா? பெத்த அம்மா வள்ளியம்மா இல்லைன்னா இன்னைக்கு நாடகமே இல்லைடா. எப்படி சொல்றீங்க? அம்மா எங்க ஆத்தா வரும்போதே கேட்டுச்சு, தம்பி நீ நாடாக்கார தம்பியா? ஆமா. ஓ நீ பப்புனாப்பா? ஆமா பப்புனு. சரி உங்க பேர் என்ன? வள்ளி. சரி அப்படின்னு இப்போ கேட்டு எங்கள் ஆத்தாவை கேட்டுட்டு தான் வந்திருக்கேன். சரி அதனால எங்கள் ஆத்தா விடியற உட்காரனே, மற்ற ஆளுகள்லாம் எந்திரிச்சு போனாலும் பிரச்சனை இல்லை, விடிய வள்ளியாத்தாவை கூப்பிட்டுக்கிட்டே கிடப்பேன். சரி, வீட்டில் போய் என்ன பண்ண போறீங்க? தூங்கத்தான் போறீங்க. வருஷத்துல ஒரு நாள் திருவிழா. நான் உங்களை விடியற வரை நாடகம் பாருங்கன்னு சொல்ல மாட்டேன். நான் சொல்ல மாட்டேன், எல்லா கோமாளியும் சொல்ல மாதிரி சொல்ல மாட்டேன். விடியற வரை நாடகத்தை முடிச்சுக்கிட்டே பாருங்கன்னு சொல்ல மாட்டேன். தூக்கம் வரத்தான் செய்யும். நம்ம ஆடுற பாடுற நம்மளுக்கே அசத்துது. உட்காந்து கிருன்னு பார்த்துக்கிறதுக்கு அசத்தான் செய்யும். தூக்கம் வர்ற நேரம் அந்த பாயில படுதாவில் பெட்ஷீட்ல அங்கேயே படுத்து தூங்குங்க. உங்களுக்கு எப்ப முழிப்பு தொட்டுதோ அப்ப எந்திரிச்சு பாத்துக்கிறங்க. பாத்தியார நம்மள எத்தனையோ ஊர்களுக்கு நாடகத்து போறோம். ஒவ்வொரு ஊரையும் ஒவ்வொரு மாதிரி வித்தியாசம் பாக்குறோம். எப்படி? ஒரு சில ஊர்களில் ஆண்களா கூட்டம் கூடுவாங்க, ஒரு சில ஊர்களில் பெண்களா கூட்டம் கூடுவாங்க, ஒரு சில ஊர்களில் ஆண்கள் பெண்கள் சரிசமா ஒன்னா ஒரே பாயில உட்காந்துருப்பாங்க. இப்படி படுதாவில் மொத்தமா ஒன்னா உட்காந்துருப்பாங்க. கிராமமே
கிராமமே அப்படி ஒற்றுமையா இருக்கும். ஒரு சில ஊர்ல பார்த்தீங்கன்னா பெண்கள் வருவாங்க, நல்லா வந்து முன்னாடி பாய போட்டுக்கிட்டு இப்படி முன்னாடி உட்காந்துருவாங்க. பப்புனு என்ன பேசினாலும் கக்க புக்கான்னு சிரிக்கிற ஊர்களும் இருக்குது. அப்படி ஒரு சில ஊர்கள்ல சுத்தமாவே பெண்கள் வர்றது கிடையாது. வந்தாலும் அங்கிட்டு ரொம்ப தூரத்தில் உட்கார்ந்து இருந்துட்டு பப்பு நினைச்சு முடியல எந்திரிச்சு ஓடிடுவாங்க. இது இப்படி கிராமங்கள் நம்ம பல வகை கிராமத்தை பார்த்திருக்கான். ஆனா அதையெல்லாம் மீறி இன்னைக்கு தாய்மார் வந்திருக்காங்க. யார நம்பி தெரியுமா? ஏன் பெண்கள் நாடகமாக்க வர மாட்டேங்கிறாங்க தெரியுமா? என்ன மாப்ள, நாடகமாக்க பெண்கள் ஊருக்கு குறைஞ்சதுக்கு காரணம் இந்த பப்பு டான்ஸ் தான். என்ன அப்படி சொல்றீங்க? அதுதான் நாங்க உண்மையை ஒத்துக்கிறோம்ல. என்ன வெளியில போயிச்சுனா மைக்கு கிடைச்சா எங்க நோக்கத்துக்கு கெட்ட வார்த்தையில பேசுறது. புருஷன் பொண்டாட்டி 4 செவத்துக்குள்ள என்னென்ன செய்வாங்களோ அதை பூரா அந்த மேடையில விட்டு பப்பு டான்ஸ் எல்லாம் சேர்ந்து பண்றது. இப்படி ஒரு சில கோமாளியை பண்றதுனால மொத்தமும் ஒத்துமொட்ட கோமாளிகளுக்கு இந்த கெட்ட பேரு. அதனால இன்னைக்கு வந்திருக்கு அப்படின்னா இந்த டான்ஸ் கரப்பட வந்திருக்குன்னா இந்த பிள்ளையை அப்படி தொட்டுக்கிற ஊர்கா மாதிரி லேசா தொட்டுக்குருவேன். லைட்டாத்தான். ஆமா, லேசாத்தான் தொட்டுக்கிறேன். அது ஓட்டுக்கு நம்மளுக்கு தான் டான்ஸ் போட்டுக்குன்னு போட்டு கட்டி பிடிச்சி தயிர் சாதம் மாதிரி போட்டு பெசஞ்சு வச்சுக்கிறீங்களே, நல்லா இருக்குமா? அதனால பொம்பளை பிள்ளையை எப்படி பார்க்கணுமோ அப்படி முறையோட பார்த்துக்கிறேன்னு என்னப்பா. அதனால எப்படி சொல்ல போறேன் தெரியுமா? கந்தா இருக்கும் இட கந்த தோட்டம், என் காதலிக்கு இருக்கும் இடமழ தோட்டம். அப்படி கந்தா இருக்கும் இட கந்த தோட்டம், என் காதலிக்கு இருக்கும் இடமழ தோட்டம். கந்தா இருக்கும் இட கந்த தோட்டம், காதலிக்கு இருக்கும் இடமழ தோட்டம். கைகளுக்கு ஓடுங்கடா திரளே, கைதவனே பாத்துங்கடா வல்லவ கொண்ட. எப்பயானி இதரமானி அங்கதாமி அதரமானி. எப்பயானி இதரமானி அங்கதாமி அதரமானி. ஓடி கந்தா இருக்கும் இட கந்த தோட்டம், காதலிக்கு இருக்கும் இடமழ தோட்டம். ஏ ரனனி ரனனி ரனனானி ரனனே ரனனா 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 ரனனானி ரனனா ரனனா ரனனா. போடா ஆடே கோபப்பட மாட்டாரமா அடி 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 ஆடோ போடா கோபப்பட மாட்டாரமா கோயம்புத்தூர் பொண்ணு கோடமான பொண்ணு நம்ம மதுரக்கார பொண்ணு. கோபப்பட மாட்டாரமா கோயம்புத்தூர் பொண்ணு வீரமான பொண்ணு நம்ம வீரபாண்டி பொண்ணு. திருப்பி கூட பார்க்க மாட்டா தெரிஞ்சுக்கிற பொண்ணு. கேட்க மாட்டா சிவகாசி. போடு போடு இருடி பொண்ணு தாயிரமான மனசடா, தமிழ் பொண்ணுக்கே தங்கமான மனசடா, கடல் பொண்ணுக்கே கரும்பு போல உடனடா, கடல் பொண்ணுக்கே அட 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 நான் கொல்லடா நைட்டு கடுங்கடா பிறந்திருக்காடா. போடா கொஞ்சம் போட்டு பேரு அடி நையா ஏ நையா கந்த இருக்கும் இட கந்த தோட்டம், காதலிக்கு இருக்கும் இடமட தோட்டம். போடு கண்ணடா சும்மா வந்தமா சவ சவன்னு செஞ்சமா என்னடா பப்படுகாரன் போட்டு அருவையா அறுத்து குமிக்கிறானே அப்படின்னு யாரும் சொல்லப்படாது. மாப்ள நீங்க பாட்டை தொட்டீங்கன்னா பக்கம் மேலம் கொண்டு போறது இதுதான். ஆமா, அவன் பேரே குச்சியடி கோயந்தன் தானேயா? சரி சரி, நான் குச்சியடி கோயந்தனா? சரி சரி. ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி வட்டம் உரப்புலி கிராமத்தில் அமைந்திருக்கும் உரப்புலி கிராமத்தில் அமைந்திருக்கும் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி திருக்கோவில் ஆடி பௌர்ணமி பாத யாத்திரை விழாவை முன்னிட்டு ஒட்டங்குளம் கிராமத்தில் இங்கு கிராமத்தின் சார்பாக இங்கு அருமணி வாசிக்கும் பாசத்துக்குரிய அன்பு மாமா புளியங்குளத்தை சேர்ந்த ஜி.கே. ஜெயமணிகன் அவர்களுக்கு நமது கிராமத்தின் சார்பாக பொன்னாடப்பட்டு விடுகிறார்கள். நல்லா அமைதியா ரசிப்பாங்க. அதற்கு அடுத்தபடியாக மிருதங்க வாசிக்கும் எங்களது அன்பு மாமா ஏனாதியை சேர்ந்த செல்வராஜ் மாமா அவர்களுக்கு நமது கிராமத்தின் சார்பாக பொன்னாடப்பட்டு விடுகிறார்கள். அதற்கு அடுத்தபடியாக தாளு வாசிக்கும் அன்பு மச்சான் அரச குலத்தை சேர்ந்த அழகன் அவர்களுக்கு பொன்னாடப்பட்டு. உனக்கு அழகன்டா, லட்சுமணி கிடையாது, அழகன் தான். ஏன் பேர் வச்சு தெரியுமா அழகன்? எங்கேயா உங்க அப்பனை? அட இந்த ஆளு எங்கே உள்ள எதுக்கே ஓடுறாரு தலைக்காரு? இங்க தாளவாசிக்கு சாத்தனிய சித்தப்பு எங்க உள்ள எதுக்கு ஓடுற? சாத்தனிய சேர்ந்த அன்பு சித்தப்பா அழகு அவர்களுக்கு நமது கிராமத்தின் சார்பாக பொன்னாடப்பட்டு விடுகிறார்கள். உங்கள் முன்பு
தடி எங்களுக்கு காவலுக்கு துணையாக வந்திருக்கும் காவல்துறை அதிகாரி அவர்கள் நம்மளது கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போட்டிருக்க காரணத்தினால் எங்கே இருந்தாலும் உடனடியாக விழாமடைக்க வரும்படி அன்போடு அழைக்கின்றார்கள். எங்களுக்கு காவலுக்கு துணையாக வந்திருக்கும் காவல்துறை அதிகாரி அவர்களை வருக வருக என அன்போடு அழைக்கின்றார்கள். கிராம அதிகாரி ஐயா எங்கே இருந்தாலும் உடனடியாக நாடக மேடைக்கு வரும்படி அன்போடு அழைக்கின்றார்கள். கிராம அதிகாரி அன்பு ஐயா அவர்கள் எங்கே இருந்தாலும் உடனடியாக அவர் தானே கிராம அதிகாரியா? ஐயா ஐயா இல்லை சொல்லிவிட்டு நான் என்ன செய்வேன்? சரி, ஊர் தலையாரி ஊர் தலையார் ஊர் தலையாரி தானே ஊர் தலையாரி அன்பு அப்பா அவர்களுக்கு நம்மளது கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போட்டு காரணத்தினால் மேடைக்கு வரும்போது அன்போடு அழைக்கின்றோம். 2 பேரா? இன்னொரு ஆளா? இன்னொருத்தவாங்க ஊர் தலையாரி அன்பு அண்ணா அவர்களுக்கு நம்மளது கிராமத்தின் சார்பாக உட்கார எங்கே நான்கிட்டே தெரியல வீரசுலம் குறிப்பு ஒட்டகுளம் கிராம நிர்வாக அதிகாரி மகேந்திரன் சார் அவர்களுக்கு எனக்கும் பொன்னாடை போட்டிய ஒட்டகுளம் கிராம பொதுமக்கள் மிக்க நன்றி. இபி வைரமீன் அண்ணார் அவர்களுக்கு நம்மளது கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போட்டு இருக்கின்ற காரணத்தினால் தலையாரி இன்னும் போடுது அவங்களுக்கு ஊர் தலையாரி அவர்களுக்கு நம்மளது கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போட்டு விடுகிறார்கள். நன்றி சொல்லிட்டு மைக்கில் சொல்லிட்டு போயிருங்க. பேச மாட்டாரா? அவர் அப்பா மட்டும் பேசினார்ல, அவருக்கு மாப்பிள்ளைக்கு போட்டுடலாமா? இந்த மைச்சட்டுக்கு இருங்க பார்த்தாரு. நம்மளுக்கு போட்டா என்ன போடாட்டினா நம்ம ஊர் தானே, நம்ம ஊர் தான். வாங்க. இபி வைரமீன் அண்ணார் அவர்களுக்கு நம்மளது கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போட்ட காரணத்தினால் எங்கே இருந்தாலும் இபி வைரமீன் அண்ணார் எங்கே இருந்தாலும் உடனடியாக விழாமேடைக்கு வரும்படி அன்போடு அழைக்கின்றார்கள். எங்களுக்கு காவலுக்கு துணையாக வந்திருக்கும் காவல்துறை அதிகாரி அவர்களை வருக வருக என அன்போடு அழைக்கின்றோம். எங்கே இருந்தாலும் உடனடியாக விழாமேடைக்கு வரும்படி அன்போடு அழைக்கின்றார்கள். இங்கு சிறந்த முறையில் அருமையான ஒளிவொலி அமைப்பு அன்புள்ளம் அருமையான ஒளிவரிக்கு ஒட்டங்குளத்தை சேர்ந்த ஏபிஎம் ரேடியோ சன்பொழுதுக்கு நம்மளது கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போட்ட காரணத்தினால் விழாமேடைக்கு வரும்படி அன்போடு அழைக்கின்றோம். நன்றி சொல்லுவாங்க. நன்றி சொல்லுவாங்க. நன்றி சொல்லு. என்ன வர்றாள் கூட நான் பொன்னாடை வாங்கிட்டு உங்கள் முன்பு பப்பனாக நடித்து கொண்டிருக்கும் மரியாதைக்குரிய அருமை மாப்பிள்ளை திருமன்பட்டியைச் சேர்ந்த முத்துராஜ் அவர்களுக்கு பொன்னாடி வந்து புகழாரம் சொல்லிட்டு கைதட்டுங்க. போதும் போதும். ஆத்தா வள்ளியாத்தா இங்க வா. இந்த பொன்னாடை இங்க வா. வா இங்க வா. இந்த பொன்னாடை வாங்கிட்டு வாத்தா. பேராண்டி தானே கூப்பிடுறேன். அட போடா எடுவட்ட தூமியா குடிக்கி. சிரிப்பா அப்படி பேசுவியா தானியா? சரி சரி. இங்கே யூடியூப் சேனல் எடுத்துக்கூடிய பாசத்துக்குரிய அன்பு மச்சான் மானாமதுரையை சேர்ந்த மாசான மச்சான் அவர்களுக்கு நம்மளது கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போட்டிருக்க காரணத்தினால் வருக வருக என அன்போடு மாசான மச்சான் அவர்களை வருக வருக என அன்போடு அழைக்கின்றோம். நீங்களாவது நன்றி சொல்லியிருப்பீங்க. நான் சொல்லுவேன். நீங்க பேசாம இருக்க. சரி, நன்றி சொல்லுவேன். நன்றி சொல்லுவேன். மைக்கில் நன்றி சொல்லுவேன். எங்களை எல்லாம் ஏன்னா இந்த ஊருக்கு நாங்கள் இவ்வளோ சீக்கிரம் வரக்கூடியதுக்கு முதல் காரணம் ஆண்டவர் வேன் ஓட்டுநர் அருமை தம்பி சரவணன் அவர்கள்தான். நாடக நடிகர்களை உயிரோடு அழைத்து வந்த அருமை தம்பி சரவணன் அவர்கள் மேடைக்கு வரும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். டிரைவர் சரவணன் அவர்கள் தயவு கூர்ந்து மேடைக்கு வரும்படி கேட்டுக்கொள்கிறோம். பிரச்சனையும் இல்லாமல் கொண்டு வந்து சொன்னாலும் பரவாயில்ல. அப்புறம் பணத்தை ஏற்றிக்கிட்டு வருவாங்க. இல்லை இல்லை, உயிரோடு கொண்டு வந்தாங்க. இப்பொழுது பொன்னாடை வாங்கிவிட்டு கேபி சுந்தரம்பால் பாடிய ஞானப்பழத்தை பிழிஞ்ச என்ற நீங்கள் தொண்டை சரியில்லை நினைக்கல என்ன பாடி வந்துட்டாரா? மறுபடியும் வந்துட்டாரா? ஐயா அப்பா வள்ளியாத்தா ஏத்தா வர மாட்டேங்கிறேன். அந்த துண்டை கொடுத்துட்டு போகல தலைகளை துவட்டிக்கிடுவா. அப்புறம் வந்து அப்புறமாத்திக்கு அதை வாங்கிட்டு போ. சரியா? சரி சரி. எங்களுக்கெல்லாம் பொன்னாடை போட்டிய மாபெரும் கிராம எல்லாருக்கும் போட்டாச்சுல பொன்னாடை போட்டிய மாபெரும் கிராம கிராமத்தினருக்கும் விழாமணி நடத்தி கொண்டிருக்கும் மற்ற விழா கமிட்டியர்களுக்கும் பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கு இளைஞர்களுக்கு மனமார்ந்த நன்றி நினைக்கிறேன். வணக்கம் வணக்கம் வணக்கம். இருக்கட்டும். அதனால மற்ற வந்திருக்க கூட ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நோக்கம் இருக்கு. என்னடா நோக்கம் இருக்கு? சில பேர் இந்த பப்பன் கேட்பேன் நல்லா பேசுவான், நல்லா பாடுவான், நல்லா ஆடுவானா, நல்லா செய்வானா. என்ன செய்வானா? தொழிலே வாயில
ஏன்டா தேவையாடா அது? உனக்கு தேவையாது என்ன கடவாய் வாய பாருங்க ஆல்ரவுண்டுக்காரனுக்கு. அவன் சொன்ன கடவாய் வரைக்கும் போகுதேடா. கரெக்டா அடிக்கிறாரு பாரு. சரி சரி சரி. சில பேர் இருந்திருப்பா டான்ஸ் கரப்பட நல்லபடியா கூட்டியாந்து காய்ங்களா இல்ல எதுவும் கிளவிய கிளவியா கிளவினா வண்டியில கிளவினா பெரிய பிரச்சனை ஆகி போயிடும். என்ன பிரச்சனை? கிளவினா நாங்க 4 பேருமே நாடத்துக்கு வரோமா? அழகு கிளவினா நாடத்துக்கு வருவியா நீ? ஐயோ எங்கடா ஒரே நாசமா போறேன் மா முண்டை 3 இருக்கு. ஒன்றும் பண்ண முடியாதுடா உங்களை வச்சு. ஐயா அப்பா அருமையான பொம்பளை பிள்ளை. தக்காளி பழம் மாதிரி தலை பப்பாளி பழம் மாதிரி என் சித்தப்ப எப்ப உட்காருவாருன்னே தெரியலையாடா. அவர் உட்கார்ந்து பல வருஷம் ஆகி போச்சு. நடந்துகிட்டே தெரியாதாடா. ஆமா சில பேர் இருந்திருப்பா வள்ளிய பார்க்கணும் நோக்கம், ஒரு சில பேர் நாரதர் பார்க்கணும் நோக்கம், ஒரு சில பேர் படதிப்படி காலையில முருகனை பார்க்கணும் நோக்கம். அப்படி ஏக்கத்துறை நோக்கத்துறை இந்த இடத்துக்கு வந்தனும் கூட தூக்கத்துறை மட்டும் நாடா மக்கள் யாரு வரக்கூடாது. அது ஏன் மாப்பிள்ள தூக்கத்தை மட்டும் மெயினா எல்லாரும் முகத்தையும் பாருங்களேன். மல்லிகைப்பூவா மலர்ந்து சிரிச்சவும் சீதையுமே உட்கார்ந்துருக்காங்க. ஆமா இதே முகத்தை 3 மணிக்கு பாருங்களேன் ஆறுக்கார முகர மாதிரி அப்படியே தொங்கி மாப்பிள. அது மத்த நாள் மாப்பிள. நீங்க வரும்போது எப்படி தொங்க விட்டுருவனா? தொங்க விட மாட்டீங்க. விட மாட்டேன்ல தொங்க விட்டுருவனா? அப்பா நீ நிப்பாட்டு. கம்பா நிப்பாட்டு. கம்பா நிப்பாட்டி. அதுக்குள்ள வந்திருக்கிறான். வந்தா பேரை தக்க வச்சுட்டு போகணுமியா? ஆமாயா. இல்லைன்னா வரக்கூடாது, எந்த ஊருக்கும் போகக்கூடாது. போன இடத்த காப்பாத்தி ஆகணும். அதனால எப்படி சொல்ல போறேன் தெரியுமா? நன்றி நன்றிப்பா நன்றிப்பா. ஊரு விட்டு ஊரு வந்து ஊரு விட்டு ஊரு வந்து காதல் செய்தல் பொன்னாளிங்க பேரி கட்டி போறதுனா நம்ம வளர்ப்பு என்னாகுங்க நம்பி அது வேணா நம்பி எத்தனை பேரு வீடு உங்களை நம்பி அடி விட்டு நம்பி அடி வேணா நம்பி இத்தனை பேரு வீடு உங்களை போற போற ஊரு விட்டு ஊரு வந்து பண்ணாதீங்க. அண்ணாச்சி என்ன எப்போது நீங்க தப்பாக என்ன வேணா பின்னால கெட்டு போவேன என்று ஆராய்ச்சி பண்ண வேணா உலகத்தில் நடக்கலையா வீட்டையும் மறந்துவிட்டு வேற ஒரு நாட்டையும் மன்மதலீலையே விட்ட உருட்டு மங்கிலாதொரு வெற்றியும் உண்டு மன்மதலீலையே விட்ட உருட்டு மங்கிலாதொரு வெற்றியும் உண்டு ஊரு விட்டு ஊரு வந்து இதழ் பண்ணாதீங்க. ஆனா பொருந்தா எல்லாரும் முன்ன அன்பாக என்ன வேணும் நீனா தெரிந்தா நடந்ததில்ல இருந்த சொல்ல வேணும் வாழ்க்கைய ரசிக்கண்ணா குடி வாசனை பட வேணும் வாலிபமினி கண்ணனா நமது ஆசையை தொட வேணும் கண்ணிய தேடுங்க கற்பனை வரும் ஆமா 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 கண்ணனுக்கு 1000 கவிய வரும் ஆமா 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 கண்ணிய தேடுங்க கற்பனை வரும் தண்ணிய போடுங்க போதைய வரி காதல் எல்லாம் பாரியே கூட ஆகினால் இந்நகரத்தின் புனகரமாய் நன்னகரில் இருக்கும் முரப்புலி சரி அங்காள பரமேஸ்வரரை ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி வட்டம் உரப்புலி கிராமத்தில் அமைந்திருக்கும் உரப்புலி சரி அங்காள பரமேஸ்வரி திருக்கோவில் ஆடி பௌர்ணமி பாத யாத்திரையை முன்னிட்டு இவரங்க மேடையில் ஒட்டங்குளம் கிராமத்தில் அமைந்திருக்கும் இரவு 10 மணிக்கு ஸ்ரீ ஐயனார் ஸ்ரீ கருப்புசாமி கோவில் முன்பாக அமைந்துள்ள சிங்கார வண்ண மிளர்களுக்கு மரியாதை உரிய உயர்திரு வீர சோழன் காவல்துறை சார்பு ஆய்வாளர் அவர்கள் தலைமையிலும் மரியாதை உரிய உயர்திரு வீர சோழன் கிராம நிர்வாக அலுவலர் அவர்கள் முன்னிலையிலும் நடக்க இருக்கிற நாடகம் ஸ்ரீ வள்ளிதர்மன் நாடகம் வெகு சிறப்பாக நடைபெற்ற காரணத்தினால் இந்த ஆளை உள்ளவா வேணாம் சொல்றா சித்திர சேரடியா கொடுமையில சேர தூக்கி கீழேயாவது ஓடுங்க உட்காரத்தே மாட்டார்ல இந்த ஒன்றா கீழே அங்கிட்டு கொடுத்துரு மைக் செட் காட்டுறேன் மைக் செட் காட்டுறேன் உட்காருங்க சேரியா உட்காருங்க ஏன்னா அவருக்கு மூளா மாட்டாரு குட்டியில மூலா ஏமாப்ல லைட்டா வாயை வச்சு கடிச்சு இழுக்க வேண்டியதானே சிவ சிவா சென்ற இடமெல்லாம் தனக்குத்தானே வெற்றி பெற்று கொண்ட ஒரு மதிப்பிற்கு மரியாதை உரிய பாசமிகு அன்பு மாமா திருவாதூர் மாநகரை சேர்ந்த பி தெய்வேந்திரன் மாமா அவர்கள் இவரங்க மேடையில் வேலன் வேடன் விருத்தனாக ஒருத்தரை கற்றுக் கொண்டிருக்கிறார். சம்போ மகாதேவா. அதற்கு அடுத்தபடியாக கோயிலை
ஊரிச்சு கோகிலவாணி உங்கள் நண்பரை காத்திருக்க அன்பிற்கு திருமறியக்குரிய பாசமிகு அன்பு சகோதரி மதுரை மாநகரை சேர்ந்த காளீஸ்வரர் அவர்கள் இவரங்கமணியில் வள்ளியால் அடிக்க காத்துடையார்கள். அதற்கு அடுத்தபடியாக அடுக்கு மொழி பேச திருக்கடும் பாடல பாடி உங்களை மேலுக்கு வந்திருக்க மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய நாதகான பேரரசு அன்பு மாப்பிள்ளை காரியாபட்டி அருகாமல் கன்னியாகுமரியை சேர்ந்த எஸ் அழகர் அவர்களுடைய மச்சனமாகிய பாசத்துக்குரிய அன்பு மச்சான் செந்தில்குமார் அவர்கள் கானப்பிரியர் கழகப்பிரிய நாடகம் கற்றுக் கொண்டிருக்கின்றார். பூராமே போன வருஷமும் ஒரு சின்ன பையன் ஆமா, இந்த வருஷமும் சின்ன பையன் நாரதர் பூரா எப்படி தேர்ந்தெடுத்த ஊர் கிராமத்துக்கு எப்படி வச்சாங்க. அதற்கு எத்தனை இருந்தாலும் சிறந்த முறையில் இங்கு எங்களுக்கு பக்கமளித்து பக்கமளி இசைமதி அன்பிற்கு திருமறிய உரிய பாசமங்கள் அன்பு வாத்தியாரமாகிய புளியங்குளத்தை சேர்ந்த ஜே ஜெயமணிகண்டன் மாமாவில் ஹார்மோனியம் அன்பின் பாட்டு. சின்ன பயலே செய்தி கேளடா, சின்ன பயலே செய்தி கேளடா, நான் சொல்ல போற வார்த்தையை நல்லா எண்ணி பாரடா, நீ எண்ணி பாரடா. சின்ன பயலே செய்தி கேளடா, ஆளும் வளரணும் அறிவும் வளரணும் அதுதான்டா வளர்ச்சி, ஆளும் வளரணும் அறிவும் வளரணும் அதுதான்டா வளர்ச்சி. உன்னை ஆசையோடு ஈன்றவனுக்கு அதுவே நீ தரும் மகிழ்ச்சி, ஆசையோடு ஈன்றவனுக்கு அதுவே நீ தரும் மகிழ்ச்சி. நாளும் ஒரு காலம் தரும் பயிற்சி, உன் நரம்போடுதான் பின்னில் இளையனும் தன்மான உணர்ச்சி. சின்ன பயலே செய்து கேளடா. மனிதனாக வாழ்ந்திட வேண்டும் மனதில் வையடா தம்பி, மனதில் வையடா. மனிதனாக வாழ்ந்திட வேண்டும் மனதில் வையடா தம்பி, மனதில் வையடா. வளர்ந்து வரும் உலகத்திற்கு நீ வலது கையடா, நீ வலது கையடா. தனி உடமை கொடுமையில் தீர தொண்டு செய்யடா, நீ தொண்டு செய்யடா. தனி உடமை கொடுமையில் தீர தொண்டு செய்யடா, நீ தொண்டு செய்யடா. தானா எல்லாம் மாறும் என்பது பழைய பொய்யடா, எல்லாம் பழைய பொய்யடா. சின்ன பயலே செய்தி கேளடா. வேப்பமர உச்சியில் நின்று பேயொன்று ஆடு நின்று, வேப்பமர உச்சியில் நின்று பேயொன்று ஆடு நின்று, விளையாட போகும் போதே சொல்லி வைப்பாங்க உந்தல் வீரத்தை கொழுந்திலேயே கிள்ளி வைப்பாங்க. வேலையற்ற வீணர்களின் மூளையற்ற வார்த்தைகளை, வேலையற்ற வீணர்களின் மூளையற்ற வார்த்தைகளை வேடிக்கையாக கூட நம்பிவிடாதே. நீ வீட்டுக்குள்ளே பயந்து கிடந்து வெம்பி விடாதே, நீ வெம்பி விடாதே. சின்ன பயலே செய்தி கேளடா. அருமையான பாடல். நன்றி நன்றி நன்றிப்பா. இதை விட ஒரு இந்த அளவுக்கு நீங்க பாடுறதுக்கு வாசிக்கிறதுக்கு காரணம் யாரு? மைச்செட்டு தானே. உங்களுக்கு நல்லா இருக்குல்ல? சூப்பர். பாத்தியா உங்களுக்கு நல்லா இருக்குல்ல மச்சான்? உங்களுக்கு எனக்கு நல்லா இருக்கு. நம்ம கிராமத்தை சார்பாக மைச்செட்டுக்காக என்னுடைய விருப்பத்துக்காக கை தட்டுங்களேன். உண்மையிலே அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு மாப்பிள்ள. இது வரைக்கும் வந்திருக்கான் ஒரு சத்தம் கூட விசில்ல குயின்னு வந்துச்சா அந்த மைக்கில? மைக்கு நல்லா இருந்ததுனாலதான் இந்த பாட்டை பாடினேன். இன்னொன்னு ஒரு விஷயம் சொல்லியா? நான் வேஷம் போடும் பொழுதே ஒரு மைச்செட்டை கணிச்சிருவேன். எப்படி தெரியுமா? எப்படி? ஒரு பாட்டு பாடினா என்ன மாப்பிள்ள ரெடியான்னு கேட்டீங்கன்னா எனக்கு மைக்கு நல்லா இல்லைன்னு அர்த்தம். சரி. ரெண்டு பாட்டு பாடினவன
சிக்னல் கொடுத்தீங்கன்னா நான் மாப்பிள்ள அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏதோ ஓரளவு சுமாரா இருக்குன்னு அர்த்தம். வாத்தியார் 3 பாட்டு பாடி நான் வெளியே வந்திருக்கேன்னா அப்ப மைக்கு நல்லா இருந்தாலும் 3 பாட்டு அதையும் நான் கணக்கு போட்டுருவேன். ஏன்னா அந்த பாட்டு எழுதினவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். சரி, அவர் வந்து வாழ்ந்ததே 27 வயசு வரதே உயிரோட இருந்தார். கண்டிப்பா. ஆமா, அப்படி ஒரு தத்துவம். மைக் செட் நல்லா இருந்ததுனால தான் இந்த பாடலை கண்டிப்பா அருமையான ரசிகர்கள், அருமையான மைக் செட்டு, அருமையான கிராமம். ரொம்ப நன்றி மாமா. சிறந்த முறையில் இங்கே அருமையான ஒலி அமைப்பு, சிறந்த முறையில் இங்கே கோடியெடுக்கல மிருதங்க சக்கரவர்த்தி பாசத்துக்குரிய எனது அன்பு மாமா, மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்க தலைவருமான அரசு குலத்தை சேர்ந்த டிவி ஜெயல்மணி சிஜயபிள்ளை பாசமுக மாமா ஏனாதியை சேர்ந்த எஸ் ஓ செல்வராஜ் மாமா அவர்கள் மிருதங்கம் அண்ட் டொலக்.
நன்றி நன்றி. அடடடா. இங்கே எங்களுக்கு காவலுக்குத்தனையாக வந்திருக்கும் காவல்துறை அதிகாரி அவர்களை மேடைக்கு வரும்படி அன்போடு அழைக்கின்றோம். எங்களை மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் சார்பாக நமது ஒட்டங்குளம் கிராமத்தின் சார்பாக பொன்னாட போட்டு நிற்க காரணத்தினால் எல்லாம் ஜோரா கைதட்டுக்கத்தா. எங்களுக்கு காவலுக்குத்துறையாக வந்திருக்கும் காவல்துறை அதிகாரிகளுக்கு நம்ம கிராமத்தின் சார்பாக பொன்னாடப்பட்டிருக்கிறார்கள். சரி 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 வாத்தியாரே. சரி, அதற்கு அடுத்தபடியாக எங்க பலபாத்திய புகழ் 6 மாஸ்டர் பாசமிகிற அன்பு மச்சான் அரசு குலத்தை சேர்ந்த அழகன் அவர்கள் எங்க ஆளுடைய சமைப்பார். அழகன் தாண்டா, லட்சுமணன் நான் வச்ச பேர் தாண்டா. லட்சுமணன் என்ற பேரே அழகு தாண்டா. பேரே அழகு தாண்டா. தாளக்காருக்கு ஆட்டம் கிளம்பிருச்சாடா. ஏ அப்பா. சரி, அதற்கு அடுத்தபடியாக எங்களுக்கு தாயினுடைய பாசத்துக்குரிய அன்பு சிதப்பா சாத்தனியை சேர்ந்த அழகு மெதுவா மெதுவா மாப்பிள்ளை
சரி சரி உண்மையிலே தாளக்காரன் அப்படி இருக்கணுமியா. மதுரை சங்கத்துல ஒரு 2-3 தாளக்காரங்க இந்த மாதிரி கலகலப்பா இருப்பாங்க. அதுல சித்தப்பே வர இல்ல ஒண்ணு கருப்பு ஒண்ணு கூடிச்சாமி. ஆமா சாத்தனியை சேர்ந்த அழகப்பா அவர்கள் லைவ் தாளத்தை இசையமைப்பார். இறந்தனைக்கு மாலையே வாங்கி போக கூடாது. கெட்டிக்காரங்களே மிருதங்காரு வாசித்தாரு தாளம் பண்ணாரு. நீங்க பாடி அவர் தாளத்தை கேட்க மாப்பிள்ள எங்க அண்ணன் அழகுக்காண்டியே ஒரு தாளத்துக்குன்னு ஒரு பாட்டு இருக்கு. அந்த பாடலுக்கு முக்கியமே தாளம் தான். ஏய் இங்க வாப்பா அதுகிட்ட போ. அந்த பாட்டுல எப்படி தாளம் வருமோ அதே மாதிரி போடணும். சரியா? மைக்குக்கு வா. கொளுச்சு கடை ஓரத்திலே கொளுச்சி ஒன்னாங்க கொளுச்சி ரெண்டாங்க கொளுச்சி மூணாங்க வாங்க சொன்னி அத வாரி விட்டாங்க வரவே வச்சாங்க வரவே ரெண்டாங்க பாடை கொடு அடி தோச கடை ஓரத்திலே தோசை ஒன்னாங்க தோசை ரெண்டாங்க தோசை மூணாங்க வாங்க சொன்னி அத வாரி விட்டாங்க வரவே வச்சாங்க வரவே ரெண்டாங்க பாடை கொடு தனி தானே தன்னானே தானே தன்னா தானே தாளக்காரு பாஸ் ஆயிட்டாரியா? பாத்தியா கை தட்டிட்டாங்க. என்ன பூரா பெருசு சிரிச்சு எல்லாம் கை தட்டிட்டாங்கல்ல, ரொம்ப சந்தோஷம். இங்க சிறந்த முறையில் இந்த கலகலப்பு விடியில வரை இருக்கணும். இருக்கு மாப்ள இருக்கு அம்மா வந்துட்டா இருக்கத்தே வைக்கணும். சிறந்த முறையில் அருமையான ஒளிவொலி அமைப்பு அன்புள்ள அருமையான இருக்கு ஒட்டங்குளத்தை சேர்ந்த ஏவிஎம் ரேடியோஸ் ஏவிஎம் மிக சிறந்த முறையில் அருமையான ஒளிவொலி அமைப்பு அன்புள்ள அருமையான ஒளிபெருக்கு ஒட்டங்குளம் மாநகரை சேர்ந்த ஏபிஎம் ரேடியோ சன்பொழுதுக்கு எங்க மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கம். அதற்கு அடுத்தபடியாக பக்த கோடிகள் பொதுமக்கள் அனைவரும் வருவார்கள். இப்படிக்கு உரப்புலி ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி கோவில் குடிமக்கள் மற்றும் கிராம பொதுமக்கள் ஒட்டங்குளம் என்பதை தெரிவித்துக் கொண்டு அனைத்து கிராமத்தர்களுக்கும் எங்க மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கம். எத்தனை இருந்தாலும் இந்த நாடகத்தை சிறப்பான முறையில் அமைத்துக் கொடுத்த நாடக அமைப்பாளர் பாஸ்துகுரிய அன்பு உள்ளம் அருமணி வாசிக்கும் பாஸ்துகுரிய அன்பு அம்மா ஸ்ரீ குணசேகரம் அம்மா அவர்கள் நாடகத்தை அமைத்திருக்கின்றார்கள். இந்த நாடகம் மட்டுமல்ல எந்த ஒரு நாடகம் இருந்தாலும் அவரிடம் கொடுத்து கொடுங்கள். சிறப்பான நடிகர் கொடுத்த சிறந்த முறையில் குறைந்த செலவில் நடத்தி கொடுப்ப சொல்லிக்கொண்டு சாப்பாடு ஏற்பாடு அருமையான ஏற்பாடு. குறைஞ்ச 10,000 ரூபாய்க்கு நொட்டுவேன். 10,000 ரூபாய் எனக்கும் பெட்டிக்காரிக்கே சரியா போச்சு. அப்புறம் 10,000 எங்கிட்ட நீ சும்மா வீட்டுக்கு போவ. ஆமா சொல்றதே பப்புனு வசனம் சொல்றது இப்படி தாண்டா. சாப்பாடு ஏற்பாடு அருமையான ஏற்பாடு. ஆமா ஈஸ்வரன் வீட்டுல ஈஸ்வரன் தானே ஈஸ்வரன் வீட்டுல அருமையான சாப்பாடு உண்மையிலேயே சாப்பாடு சாப்பிட்டு ஒரு டிஃபன்ல வேற நான் வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன். உங்களுக்கு டிஃபன் அவங்க மேடம் அவங்க 3 பேத்துக்குமே தூக்குல அருமையான சாப்பாடு ஏற்பாடு செய்த அன்பான கிராமத்தினருக்கும் விழாவினர் என்ன தர தூக்குல வாங்கிட்டு வந்திருக்கீங்க. நீங்க வேற தூக்கு சட்டின்னு சொல்றது இல்ல, தூக்குன்னு சுருக்கமா சொல்றது. நாங்க எதையுமே சாட்டாத்தேன் சொல்றது. அருமையான சாப்பாடு ஈஸ்வரன் குடும்பத்தார்களுக்கு மனமார்ந்த நன்றி கோடான கோடி நன்றி கலந்த வணக்கம். இங்கு யூடியூப் சேனலுக்கு பாசத்துக்குரிய அன்பு மச்சான் மானாமதுரையை சேர்ந்த மாசான மச்சான் அவர்களுக்கு எங்களது நாடக கலைக்குழு சார்பாக நன்றி. இந்த 2 குழந்தைகளை விட்டுறாது எத்தனை நல்லா இருட்டுக்குள்ள ஓடி போயிடாம அது வாட்டுக்கல நீங்க வாட்டுக்குள்ள விட்டுட்டு விளையாட்டுக்கிட்டு தெரியா பூரா தூங்குனீங்கன்னா இருட்டுக்குள்ள ஓடி போயிருங்க அது வாட்டுக்கல. மனமார்ந்த நன்றி வணக்கம். எல்லாத்தையும் சொல்லியாச்சு. ஆமாப்ல கூட்டியா இருக்க ஜோடி பொம்பளை சொல்லி பொம்பளை ஆடல் கலையரசி அப்படிங்க சுந்தரி நாட்டியதாரகை நடன சிங்கார் அட எரும மாடி ஏன் என்னைய போட்டு பாடுவர்த்தற பொம்பளையா ஓ சித்தப்பதால இல்ல பொம்பளைய பார்க்கவே இல்லை. எங்க வாவே இங்க வாவே அவர் பொம்பளை எது கேக்குறாரு? அவர் இறந்த அன்னைக்கு நீர் மாலைக்கு போகணும்காண்டி நாட்டியதாரகை நடன சிங்காரி நடன வையாரி பாசத்துக்குரிய அன்பு மருமகள் மைய மதுரையை சேர்ந்த சிந்துச்சா அவர்கள் சிந்துச்சா தத்தை போல தாவி பாவை பாதம் நோகுமின்றி நித்தை போல பூவை தூவும் வாடை காட்டு முன்றி
அப்பா இப்படி பெட்டிக்காரனா இப்படி கெட்டிக்காரா இருக்கணுமியா. இப்படி பெட்டிக்காரர் வந்தா தான் நம்மளுக்கு தொழில் பண்றதுக்கு ஆர்வம் இருக்கு. ஆமா. ஒரு சில பெட்டிக்காரர்களை சந்திச்சா எப்படா விடியும்னு நினைப்பு இருக்கு வாத்தியார. கொலையா கொண்டு ஏன் கேட்கிறிய? இப்படி அமைஞ்சிருது அருமையான பெட்டிக்காரு. இப்ப என்ன பற்றி உங்களுக்கெல்லாம் தெரிந்திருந்தாலும் தெரியாம இருந்தாலும் ஒளிப்பாங்க. அதனால ஆமா பாசுக்குரிய எனது அன்பு எனது மைத்துனர் எல்லாருக்கும் உண்மையில் நன்றி. நீங்க யார் வேணா அவர் வந்து எனக்கு மாமே விருதங்கக்காரு, எனக்கு வந்து உண்மையிலேயே தாய் மாமே. நீ வந்து என் மாப்பிள்ள, உனக்கு பேரு அழகன் வச்சுக்க. அவர் ஒரு ஆள் தான்டா சித்தப்பேன். நாடக உலகத்திலேயே நான் சித்தப்பேன்னு சொல்றது இவர் ஒரு ஆளு. அதே மாதிரி அண்ணன்னு சொல்ற ஒரே ஆளு கிடாத்திருக்க முருகன். அப்புறம் பாத்தீங்கன்னா சங்கத்துல ஒட்டுமொத்த பேரு எனக்கு மாமைங்க தான். அங்க மட்டும் இல்ல, இங்க ஒட்டங்குளத்துல உட்காந்து நாடகம் பூரா என் மாமைங்க மச்சனைங்க தாத. உண்மையா அதுதான். நன்றி 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 நன்றி. பூராமே நம்ம பூரா சொந்த பந்தம். சொந்தம்டா மாமேன்னு சொன்னா தானே ஒரு சவட்டி எடுக்கும். ஐயோ என்ன பற்றி உங்களுக்கு நான் தெரிந்திருந்தாலும் தெரியாம இருந்தாலும் சிவகங்கை பக்கம் இருக்கக்கூடிய ஒக்கூர் அருகாமையில் திருமண்பட்டியை சேர்ந்த ஆட்சி முத்துராஜ் பவன் வேற கிடையாது. உங்களுடைய அன்பு ஆதரவு என்னைக்கு பணிவுடன் வேண்டி கேட்டு நன்றி நன்றி நன்றிங்கப்பா. நன்றி நன்றி.